Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 476 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த கிசரு லூஃபிய உதச்சு திருகி விட்டான்ல, நல்ல வேலை நேரா ஒயிட் பியர்டு கிட்டே போய் சேர்ந்துட்டான். அதோட விட்டா பரவாயில்ல, அவனை ஓவரா அசிங்கப்படுத்துவான். இந்த மாதிரி டம்மி பீஸ் எல்லாம் முன்னாடி அனுப்பி வச்சு ஏன் காமெடி பண்ணிட்டு இருக்க, அதான் அவனால ஒண்ணும் முடியாதுன்னு தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த ஓவர் பில்டப்னு சொல்லி. இதுல வேற அடுத்து ஒயிட் பியர்ட அட்டாக் பண்ண போவான். உடனே அவனுக்காண்டி இடையில எக்கச்சக்க பைரட்ஸ் வந்து நிப்பாங்க, நாங்க ஒயிட் பியர்ட தொட விட மாட்டோம்னு. அப்ப அந்த டைம் ஒரு பயங்கரமான வாய்ஸ், ஜிம்பாய் அவன் இங்க இருக்கான்னு. உடனே எல்லாம் பதறுவாங்க, யார் கத்துறான்னு. ஏன் ஒயிட் பியர்டே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டாரு, யாரு இப்படி கத்திட்டு இருக்கான்னு. பார்த்தா நம்ம இவாங்கோ தான். அட லூஃபிய தேடிட்டு இருந்திருக்கான். அவன் அடிபட்டு கிடக்கிறத பார்த்துட்டு ஜிம்பாய் கிட்ட கத்திட்டு இருந்திருக்கான். அதுவும் மண்டைய பெருசு பண்ணி அது லவுட் ஸ்பீக்கர்ல தெரிச்சிருக்கு. அவன் ஆல்ரெடி ஏகப்பட்ட கணிப்பெல்லாம் கணிச்சிட்டு தான் வந்தான். இப்ப அவன் கணிச்ச மாதிரியே லூஃபி அடி வாங்கி கிடந்த உடனே நான் தான் சொன்னல்லன்னு இருப்பான். அங்க இருக்கவங்க எல்லாம் ஆடி போயிருவாங்க. ஆமா, ஏன் இவன் மூஞ்சி தண்டி இருக்குதுன்னு. அவன் அதெல்லாம் கட்டிக்கல. எப்பா லூஃபி இருக்கியா இல்லையா, அடே ஏதாச்சும் சத்தம் குடுறா, செத்துட்டானான்னு சொல்லிட்டு அப்படியே கீழே எட்டி பாப்பானா. தலையோட வீட்டுக்கு மேல இருந்து பொத்துன்னு விழுவான். அட மூலகட்ட முட்டாப்பையில ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு இடையில சிக்கினவங்க எல்லாம் படாத பாடுபடுவாங்க. உடனே லூஃபி இவாங்கோவையும் ஜிம்பையும் பார்த்த உடனே என்னைய விடுங்க நான் போகணும்னு துள்ள ஆரம்பிச்சிருவான். உடனே ஒயிட் பியர்டு, அதான் உன்னால என்ன முடியுமோ அதெல்லாத்தையும் பண்ணிட்டியே, என்னையமேட்டு போய் ரெஸ்ட் எடு, மிச்செல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்கடா நாங்க தூக்கிட்டு வீசுவானா. ஆளுகெல்லாம் பிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போனா முடியாது, என்ன விடுங்கடான்னு அத்தனை பேர்த்தையும் தள்ளி விட்டுட்டு ஏச காப்பாத்தியே தீருவேன். எனக்கு இருக்கிற ஒரே அண்ணன் அவன் மட்டும்தான். நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஒன்னா வளர்ந்தவங்க. என்ன ஆனாலும் சரி, எவன் தடுத்தாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, நான் அவனை காப்பாத்தாம விட மாட்டேன்னு விழுந்தடிச்சு ஓடுவான். ஓடனவன் பாதிலேயே பொத்துன்னு விழுந்துருவான். ஏன்னா பயலோட பாடியில சுத்தமா எனர்ஜி இல்லை, மயங்கிடுவான். டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு நிலைமை மோசமா இருக்குன்னு உடனே அப்ப ஏதாச்சும் பண்ணி காப்பாத்துங்கிற மாதிரி ஜிம்பாய் சொல்லிட்டு இருப்பான். ஒயிட் பியர்ட் பார்த்துட்டு இந்த லூசு பயலுக்கு உடம்பு ஃபுல்லா எனர்ஜி மட்டும்தான் இருக்கே தவிர மத்த ஒன்னும் இல்ல, சின்ன பையன்ல அப்படித்தான் இருப்பான். இதே மாதிரி ஒரு முட்டா பயல தான் நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன்னு ஏச பாப்பாரு. சரி ரைட், இனிமேட்டு நம்ம தான் களத்துல இறங்கி எல்லாத்தையும் சரி பண்ணுன்னு அப்படியே ஃப்ரண்ட்ல வரும்போது அங்க இருந்து நேவி ஆளுகெல்லாம் வேகமா வருவானுங்க. சாகணும்னு ஆசை இருக்கவங்க எல்லாம் முன்னாடி வாங்கன்னு அவனுக்கு அங்க அள்ளு விடும். அந்த டைம் அவரோட ஆயுதத்தை வச்சு ஓங்கி ஒரு இழுப்பாரு. ஆனா அவரோட ஆயுதம் அங்கே டப்புன்னு ஸ்டாப் ஆயிரும். என்னடான்னு பார்த்தா அந்த அகைனு வந்து அவன் காலை வச்சு தடுத்திருப்பான். என்னன்னா திருப்பி இதே மாதிரி அவன் ஏதாச்சும் பண்ணானா கண்டிப்பா இந்த லேண்டு தாங்காது, அதனால நான் விட மாட்டேன் பானா, முடிஞ்சா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிங்க பாரு. அந்த டைம் அகைனு சண்டைக்கு வந்ததை பார்த்த ஜிம்பை, லூஃபிய பத்திரமா பாத்துக்குங்க, நான் என் உயிரை கொடுத்தாச்சு, இப்ப ஒயிட் பியர்டுக்கு நான் சண்டை போட்டாகணும்னு சொல்லிட்டு கிளம்புவான். அங்க பார்த்தா அகைனுவும் ஒயிட் பியர்டும் மாத்தி பஞ்சு வைப்பாங்க. ரெண்டு பேர்த்தோட பவருமே அப்படியே ஈக்குவலா இருக்கும். இடையில மட்டும் எவனாச்சும் போனா நசுங்கி பிதுங்கி காத்தோட காத்தா கரைஞ்சிருவான். அப்படி ஒரு பவர். சொல்ல போனா டம்மு நாங்க பயங்கரமா வெடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த டைம் மத்த பைரட்ஸுங்க வார்லாட்ஸுங்கன்னு மாத்தி அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அங்கேயும் சண்டை சும்மா இல்ல, வேற லெவல்ல போயிட்டு இருக்கும். ஒயிட் பியர்டோட பைரட்ஸுங்க எல்லாம் நாங்க சாகர வரைக்கும் சண்டை போடுவோம்னு நின்னு சண்டை போடுவானுங்க. போவா வழக்கம் போல ஒரு ரொட்டேஷனா போடுவா, சுத்தி இருக்க அத்தனை பேருமே கல்லா மாறிடுவானுங்க. இப்ப என்னன்னா அவ லூஃபியா பார்க்க போயிட்டு இருக்கான். வழியில யாராச்சும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க பைரட்ஸ் நேவின்லாம் பார்க்கவே மாட்டான். எவனா இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான்டான்னு சொல்லிட்டு அவளோட ஏரோ வச்சு அட்டாக் பண்ணுவான். அம்புட்டு பேருமே அங்க கல்லா மாறிடுவானுங்க. அதுக்கப்புறம் கெக்கோ மரியா அவனோட பேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கொல்ல ட்ரை பண்ணுவான். ஏன்னா அப்பந்தானே அவனுக்கு டெட் பாடிஸ் நிறைய கிடைக்கும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த சண்டையெல்லாம் பார்த்துட்டு ஏசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பான். கார்ப்புமே பார்த்து பேன்னு பேந்த முழிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. இதுல அந்த கிசரு வேற இடையில பூந்து லைட்டை வச்சு டம்மு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருப்பான். எப்படியே மாத்தி சண்டை போய்கிட்டே இருக்கும். பைரட்ஸுங்க யாரும் அடங்குற மாதிரி இல்ல. ஒருத்தனை வெட்டிட்டாங்கன்னா இன்னொருத்தன் பாஞ்சு வந்து அவங்கள வெட்டிடுறான். இப்படி அடுத்தடுத்து அட்டாக் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நேவி ஆளுகளோட கவுண்ட் அதிகம் இல்ல, ஒருத்தன் அட்லீஸ்ட் 50ல இருந்து 100 பேர்த்தையாச்சும் கொல்லணும். அப்பதான் இவங்க ஜெயிப்பாங்க. ஏன்னா அங்க கிட்டத்தட்ட 1,00,000 வீரர்கள் இருக்காங்க. சும்மாவா? அது மட்டும் இல்லாம வார்லாட்ஸ் அட்மிரல்ஸ் எக்கச்சக்க பேர் இருக்கானுங்க. சண்டை என்ன அவ்வளவு சீக்கிரத்துல முடிஞ்சிருமா? இல்ல இன்னொரு பெரிய பஞ்சாயத்து என்னன்னா அந்த குமா கூட்டம் பின்னாடி தானே இருந்தாங்க. இப்ப பைரட்ஸுங்க எல்லாருமே பிளாசாக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த சென்டமோர் என்ன பண்ணிருவான், அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ள சொல்லி அந்த குமாஸ்க்கு ஆர்டர் கொடுத்துருவான். அது எப்படின்னா அவங்களோட வீரர்கள் மேல படாத அளவுக்கு பார்த்து பக்குவமா அட்டாக் பண்ணுவாமா. அதெல்லாம் கஷ்டம் தானே. எப்படியும் கஜகஜன்னு கலந்து போய் இருக்கானுங்க. ஒரு பைரட்டால அட்டாக் பண்ணும்போது கண்டிப்பா நேவியால் மேலயும் அட்டாக் படும். அவனுங்க லேசரை வச்சு கண்ணா பின்னான்னு டம்மு அடிச்சு தெருக்க விட்டுட்டு இருப்பானுங்க. அந்த டைம் மார்க்கோ எப்படியாச்சும் ஏச காப்பாத்தியே ஆகணும்னு குடுன்னு அவனை நோக்கி வேகமா போயிட்டு இருப்பான். அவனால பீனிக்ஸ் பறவையா மாற முடியல. சோ டைரக்டா அப்படியே மாறி சல்லுன்னு போகும்போது சென்கோக்கு பார்த்து அவனை சுட்டு தள்ளுங்கன்னு ஆர்டர் போடுவான். சரி ரைட்டுன்னு அவனும் கண்ணா பின்னான்னு சுடுவானுங்க. ஆனா அவனுக்கு ஒண்ணு ஆகாது. உடனே எல்லாத்துக்குமே ஒரு ஹோப், ஓகே ஏசை எப்படி அவன் போய் காப்பாத்திடுவான்னு. ஆனா வைஸ் அட்மிரல்ஸும் நோட் பண்ணிடுவானுங்களே. எல்லாத்துக்குமே பயங்கர ஆர்வம், எப்படியும் மார்க்கோ போய் ஏச காப்பாத்திடுவான். அதுக்கப்புறம் நம்ம
இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒயிட் பியர்ட் எல்லாம் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த டைம் தான் கார்ப் பாஞ்சு வந்து மார்க்கோ மூஞ்சில ஒரே குத்து. அவ்வளவுதான் தெரிச்சடிச்சு போய் விழுவான். பின்ன அவரு விட்டுருவாரா? இவன் கொல்லாம் பார்த்துட்டு கதறுவான். ஐயோ மங்கி டி கார்ப்பும் அங்கதான் இருக்காரா? கிழிஞ்சுது போங்க. அவர் என்ன சாதாரண ஆளா? லெஜெண்டரி நேவி சோல்ஜர் ஆச்சே. கடைசியில அவருமே களத்துல இறங்கிட்டாருன்னு சொல்லும் போது அப்படியே கெத்தா அங்க இருக்க சேர்ல போய் உட்காருவாரு. 50 பேரும் பார்த்துட்டு வாய பொளந்துருவானுங்க. நேவி ஆளுகளுக்கெல்லாம் செம ஹாப்பி. நம்ம வைஸ் அட்மிரல் மாஸ் ஆச்சே, அவர் இறங்கிட்டாருன்னா இனிமேட்டு அவரை யாராலையும் தடுக்க முடியாது. அவர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலைங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவானுங்க. ஒயிட் பியர்ட் பார்த்துட்டு கார்பே குறுக்க வராதேன் பாரா. ஆனா கார்ப் அவனை காப்பாத்தணும்னா என்ன தாண்டி தான் போகணும். அதுக்கு முதல்ல என்னைய கொல்லுங்கடா குழந்தை பசங்களான்னு சொல்லிட்டு கெத்தா கார்ப் சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.